வணக்கம். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு இந்த பர்டிகுலர் வீடியோவுக்கு நான் சொல்ல போறது கிடையாது. போராட்டம் ஒரு சின்ன பொறியா எங்கேயோ ஆரம்பிச்ச ஒரு சின்ன பொறி இன்னைக்கு காட்டு தீ போல நம்ம தமிழ்நாடு முழுக்க பரவி இருக்குது. அவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய சல்யூட். அலங்காநல்லூர் ஆரம்பிச்சது, பாலமேடு, அவனியாபுரம் இங்கெல்லாம் ஆரம்பிச்சது இன்னைக்கு மெரினால மிகப்பெரிய ஒரு தீப்பந்தமா கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. சினிமால மட்டும்தான் இந்த மாதிரியான போராட்டங்களை நம்ம பார்த்திருப்போம். சோசியல் மீடியாலையும் வாட்ஸ்அப்லையும் 4 மெசேஜ் பண்ண பிறகு கிச்சாவை விடுதலை செய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஊருக்கும் அது பரவி வந்து நம்ம ஹீரோவுக்காக போராடுவோம். இது ஹீரோவுக்காக போராடல, நமக்காக நாம போராடிட்டு இருக்கோம். நம்மளோட உரிமைகளுக்காக இங்க போராடுற எல்லாருமே ஹீரோக்கள் தான், எல்லாருமே விஜய், அஜித் தான். அந்த அளவுக்கு இன்னைக்கு இருக்கிற அத்தனை இளைஞர்களும் ஒன்று சேர்ந்திருக்கிறாங்க. ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயமும் நம்ம கருத்துல கொள்ளணும். இந்த போராட்டத்தை பயன்படுத்தி அரசியல்வாதிகள் இதுவரை நம்ம பேசினதை என்னன்னு கூட காது கொடுத்து கேட்காத பல லெட்டர் பேட் கட்சிகள், பல கட்சிகள் உள்ள வந்து நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இதுவரைக்கும் நாம தான் முன்னாடி இருந்தோம், அவங்க நம்மள பின்னாடி தள்ளிட்டு முன்னாடி உட்கார வைக்கிறதுக்கு எந்த வகையிலையும் இடம் கொடுக்க கூடாது அப்படிங்கிறது என்னோட ஒரு தாழ்மையான ஒரு ரெக்வெஸ்ட் அண்ட் வேண்டுகோள். இந்த போராட்டம் செஞ்சு கொண்டிருக்கிற எல்லா இளைஞர்களுக்கும் உங்களை பின்னாடி உட்கார வச்சுட்டு அவங்க முன்னாடி நின்று மைக் வாங்கி பேசுறதுக்கு எக்காரணத்தை கொண்டும் விட்டுறாதீங்க அப்படிங்கிறது அரசியல் தெரிஞ்ச ஒருத்தனா நான் சொல்றேன். அரசியல்வாதிகள் கூட இருந்த ஒரு மீடியாக்காரனா நான் சொல்றேன். நிறைய விஷயங்களை நான் பார்த்துட்டேன். அதனால உங்களோட இடத்தை எக்காரணத்தை கொண்டும் விட்டு கொடுக்காதீங்க. அரசாங்கம் பேசுறதா இருந்தாலும் சரி, மத்திய அரசாங்கம் பேசுறதா இருந்தாலும் சரி, எல்லாமே உங்களோட குரலா இருக்கணும் அப்படின்ற விஷயம். அவங்க உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்கன்னா நன்றி அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையோட அவங்களை அதுக்கப்புறம் கிட்ட சேர்க்காதீங்க. இந்த போராட்டம் வெறும் ஜல்லிக்கட்டுக்காக மட்டும் இந்த போராட்டமான கிடையாது. இந்த போராட்டம் இதையும் தாண்டி அடுத்த கட்டத்துக்கு நாம எடுத்து செல்லணும். ஜல்லிக்கட்டை இன்னைக்கு நாம அதே அரசாங்கம் ஓகே சொல்லிட்டா கூட நாளைக்கே நாளான்னைக்கோ வந்து இதே பீட்டா மறுபடியும் ஒரு பொதுநல வழக்கு தொடுப்பாங்க. பொதுநல வழக்கு தொடுத்து மறுபடியும் இதே காளைகளை காட்சிப்படுத்தக்கூடிய விலங்கு பட்டியல சேர்ப்பாங்க. உடனடியாக ஒரு அவசரமான பொதுநலக்கு போட்டு ஜல்லிக்கட்டை மறுபடியும் தடை பண்ணுவாங்க. எல்லா ரைட்ஸும் அவங்க இருக்கு. அதனால பேன் பீட்டா, பீட்டாவை இந்த நாட்டை விட்டு அனுப்புறதுக்கு உண்டான எல்லா வழிவகைகளும் போராட்டம் அடுத்த கட்டத்துக்கு அதை நோக்கித்தான் செல்லணும் அப்படிங்கிறது உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், அடுத்த மிகப்பெரிய அதிர்ச்சிகளும் இந்த இளைய சமுதாயத்துக்கு நம்மளோட தம்பி, தங்க, நம்மளோட பையன் எல்லாத்துக்கும் அடுத்தடுத்து காத்துக்கிட்டு இருக்குது. அடுத்து நீட் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்துகிட்டு இருக்குது. அதை பத்தி யாரும் இன்னும் தெரியாம இருக்கும். இத்தனை நாள் வரைக்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படின்னு வச்சிருந்தாங்க, அது எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நீட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அரசாங்கம் கொண்டு வந்திருக்கு. எதுக்காக இந்த நீட்? ஸ்டேட் போர்ட் சிலபஸ்ல படிச்சுட்டு டாக்டராகவும் இன்ஜினியராகவும் நிறைய பேர் ஆயிட்டு இருக்காங்க. கடந்த 6-7 வருஷமா 10 வருஷமா ஆயிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் வைக்கிற ஒரு ஆப்பு தான் இந்த நீட் அப்படிங்கறது தெரிஞ்சுக்க. இந்த நீட் சிபிஎஸ்சியும் ஐசிஐசி படிச்சவனுக்கு வேணா ஈஸியா இருக்கும். இங்க படிக்கிற நம்ம ஊர்ல படிக்கிற லட்சம் ஸ்டேட் போர்ட் சிலபஸ்ல தமிழ் மீடியத்துல படிச்ச ஒருத்தன் கூட அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுனா அதுல 10 பேர் பாஸ் ஆனாலே பெரிய விஷயமா இருக்கும். அதனால இந்த போராட்டம் அடுத்து நீட்டுக்கு எதிராக மாறணும் அப்படிங்கிறதையும் நம்ம கேட்டுக்கிறேன். ஏன்னா இந்த போராட்டம் அடுத்து நம்ம உரிமைகளையும் நம்மளுடைய எல்லா உரிமைகளையும் போராடித்தான் பெற வேண்டும். அப்படியான ஒரு சமுதாயத்தில் தான் இருக்கிறோம். நாம ஒரு மாபெரும் ஒரு எழுச்சியாக, மாபெரும் சக்தியாக இந்த இளைஞர் கூட்டம் உருவாக வேண்டும், உருவாக்குவோம் அப்படின்ற விஷயத்தை நாம என்னைக்குமே விட்டு கொடுக்க கூடாது. மறக்காம இந்த போராட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு நாம கொண்டு போகணும். நன்றி, வணக்கம்.